This video sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது நம்ம யூடியூப் சேனல் கோபி ஸ்க்ரீன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இல்லையே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தக்கூடிய பின்னடு மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பின்னடு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி பின் பண்ணுறது, அதை எப்படி அன்பின் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலமாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னோடய ஃபோனில் நான் எடுத்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான். முதல்ல பின்னடு மெசேஜ் அப்படிங்கன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பின்னடு மெசேஜ் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட கொலீக்கோ இல்லை உங்களோட பாஸோ உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அனுப்புகிறாரு அப்படின்னா அந்த மெசேஜுக்கு அப்புறமா நிறையா மெசேஜ் அனுப்புவாங்க. அப்படிங்கும்போது அந்த இம்பார்ட்டண்டான மெசேஜ் மேலே போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பின்னடு அப்படிங்கிற மெசேஜ் நீங்கள் அந்த பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு அந்த என்ன இம்பார்ட்டண்ட்டான மெசேஜோ அந்த மெசேஜை பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அந்த பின்னடு மெசேஜ் உங்களுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எப்போ அனுப்பிச்சாங்களோ அந்த டேட்டுக்கு போயிடும். இப்போ இந்த நம்பர்லேருந்து எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மெசேஜ் இப்போ செலக்ட் பண்ணிக்கிற பர்டிகுலர் மெசேஜ் நான் பின் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை மேலே கிளிக் பண்ணிங்கன்னா பின்னுங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கேட்கும். 24 ஹவர்ஸ் பின் பண்ணணுமா, 7 டேஸா இல்லை 30 டேஸா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். எனக்கு 7 டேஸ்க்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 7 டேஸ் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பின் சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பின் சிம்பிளில் சேவ் ஆயிரும், மேலே காமிக்கும். அதாவது இந்த பர்சனல் சாட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் முன்னாடி மேலே இருக்கும், ஓப்பன் பண்ணுற பாருங்கள், மேலே தெரியுது பாருங்கள், பின்னுங்கிற இமேஜோட அங்கே இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ண அப்படின்னா அது எப்போ அனுப்பிச்சிருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு நம்மளால் கூட்டிகிட்டு போய் அந்த மெசேஜை காமிக்கும். இதவே அன்பின்னும் பண்ணிக்கலாம். இப்போ அன்பின் பண்ணுறதை பார்க்குறீங்க, கிளிக் பண்ணி அன்பின் கொடுத்தீங்கன்னா அது அன்பின் ஆயிரும், உங்களுக்கு மேலே காமிக்காது, ஃபஸ்ட்டாக காமிக்காது. இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் நம்ம அன்பின் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் மெசேஜ் மேலே வந்துடும், முன்னாடியே வந்துடும். அன்பின் பண்ணிட்டீங்கன்னா அது வராது. மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.